ஒரு நாள் மாலை, ஒரு பிரபலமான உணவகத்தின் உரிமையாளர் தனது கண்ணாடியை எடுக்க அலுவலகத்துக்குள் சென்றபோது, சிசிடிவி திரையில் தனது பணியாளரான கார்த்திக், விற்காமல் மீதமிருந்த உணவுகளை ரகசியமாக பார்சல் பெட்டிகளில் அடைத்து ஒரு பையில் போடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே எதுவும் சொல்லாமல், அவர் அமைதியாக கார்த்திக்குப் பின் சென்றார். சில நிமிடங்களில் கார்த்திக் ஒரு மங்கலான தெரு மூலையில் நின்று, அங்கே பசியால் தளர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த வீடற்ற பெண்ணும் அவளது சிறிய மகனுமான எலினாவையும் டேவிடையும் மெதுவாக எழுப்பி, அந்த உணவுகளை அவர்களிடம் கொடுத்தான். கண்ணீருடன் நன்றி கூறி அவர்கள் அவசரமாக சாப்பிடத் தொடங்கினர். இதையெல்லாம் மறைந்து பார்த்த உரிமையாளர் கோபத்தில் எரிந்து, கார்த்திக்கை எதிர்கொண்டு, என் உணவை இப்படி வீடற்றவர்களுக்கு கொடுக்கிறாயா என்று திட்டி, அது எப்படியும் தூக்கி எறியப்பட்டிருக்கும் சார் என்ற கார்த்திக்கின் வார்த்தையைக் கூட கேட்காமல் அவனை வேலை விட நீக்கி, இந்த ஊரில் யாரும் வேலைக்கு எடுக்க முடியாதபடி செய்வேன் என்று மிரட்டி அங்கிருந்து வெளியேறினார். 3 ஆண்டுகள் கழித்து அதே உணவகம் இன்னும் செழித்து வளர்ந்திருந்தது. ஒரு மாலை, ஒரு செல்வந்தியான பெண் எலினா அங்கே வந்தபோது, உரிமையாளர் மிகுந்த மரியாதையுடன் அவரை விஐபி மேசையில் அமர்த்தினார். அதே நேரத்தில், ஏழ்மையான தோற்றத்தில், பல நாட்களாக பசியில் வாடியவன் போல, கார்த்திக் அங்கே நுழைந்து, என்னிடம் இருப்பது இந்த $2 மட்டும்தான். கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா என்று கேட்டான். அவனைப் பார்த்ததும் உரிமையாளர் கிண்டலாகச் சிரித்து, 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏழைகளுக்காக என் உணவை திருடினாய். இப்போது நீயே பிச்சைக்காரனாகி வந்திருக்கிறாயே என்று அவமானப்படுத்தி, காவல்துறையை அழைப்பதற்கு முன் வெளியே போகச் சொன்னார். பாதுகாப்பு ஊழியர் கார்த்திக்கையே வெளியே இழுத்துச் செல்ல முயன்ற தருணத்தில், அந்த செல்வந்தியான பெண் எழுந்து வந்து, இந்த மனிதர் என் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று உறுதியாகக் கூறினாள். உரிமையாளர், இவர் ஒரு திருடன் என்று சொன்னதும், அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. பின்னர் அவள் அனைவரின் முன்னும் உண்மையை வெளிப்படுத்தினாள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு, என் கணவர் கார் விபத்தில் இறந்த பின், நான் என் மகனான டேவிடுடன் வீடற்றவளாகி தெருக்களில் வாழ்ந்தேன். அந்த 2 நாட்களில், 2 முழு ஆண்டுகள், ஒவ்வொரு இரவும் எங்களுக்கு மரியாதையுடன் உணவளித்த ஒரே மனிதர் இந்த கார்த்திக் தான். அவர் எங்களை பிச்சைக்காரர்களாக அல்ல, மனிதர்களாக பார்த்தார். அவரால்தான் நான் உயிர் பிழைத்து, இன்று கோடீஸ்வரியாக நிற்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெறும் $1,00,000 நன்கொடை, இந்த உணவகத்திற்காக அல்ல, கார்த்திக்கின் கருணைக்காகத்தான் என்று கூறி, அந்த நன்கொடை இனி கார்த்திக்கே சொந்தம் என்று அறிவித்தாள். பிறகு அவள் கார்த்திக்கையை அணைத்துக் கொண்டு, உங்கள் கருணைதான் இன்று என்னை உயிரோடு வைத்திருக்கிறது. இப்போது உங்களுக்காக ஒரு 5 நட்சத்திர உணவகத்தை திறக்கிறேன் என்றாள். கண்ணீர் மல்க நின்ற கார்த்திக், ஒரே ஒரு விதி மட்டும் வேண்டும். பசியோடு வரும் யாரும் வெறும் வயிற்றுடன் திரும்பிச் செல்லக்கூடாது என்றான். அந்த நாளில் அனைவரும் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தார்கள். நாம் அலட்சியமாக தூக்கி எறிவது ஒருவரின் உயிரைக் காப்பாற்றக்கூடும். உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, கருணையில்தான் இருக்கிறது.